CPA. இது ப்ரோ சேனல். Chalkpiece Academy, Design Your Future and Educational சேனல். இந்த வீடியோவில் PGTRB தமிழ் தகுதி தேர்வுக்கான மாடல் டெஸ்ட் சீரியஸை தான் பார்க்க போகிறோம். அதனுடைய பார்ட் 3 இதில் நம்ம பார்க்குறோம். இது நியூ சிலபஸ் 2025 எடுக்கப்பட்டது. இதனுடைய வினாக்கள் மட்டும் உங்களுக்கு வழங்கப்படும். அதற்கான விடைகளை எழுதி இதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் குழுவில் நீங்கள் பகிரும்போது உங்களுக்கு அதற்கான மதிப்பெண்களும் அதனுடைய PDF ஃபைல்களும் வழங்கப்படும். இந்த தேர்வில் நீங்கள் பங்கெடுத்து கொள்ள நீங்கள் மாத சந்தாதாரராக இருக்க வேண்டும். அதற்கான வழிமுறைகள் தேவைப்படின் இதில் காண்பிக்கப்படும் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள். இந்த தேர்வானது முதலில் மெட்டீரியல் அனுப்பி வைக்கப்பட்டு அந்த மெட்டீரியல்களுக்குள்ளே இருந்து வினாக்கள் உருவாக்கப்பட்டு இந்த தேர்வானது தினந்தோறும் நடத்தப்படுகிறது. விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். இப்போ நம்ம தமிழ் தகுதி தேர்வில் 2 பார்ட்டுகள் வெளியாகியுள்ளன. அதனுடைய தொடர்ச்சியான 3வது பார்ட்டு தான் இது. அதையும் பார்த்துவிட்டு அதை தொடர்ந்து இதை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்பொழுது இந்த வீடியோவினுடைய முதல் கேள்விக்கு போகிறோம். சாக்பீஸ் அகாடமியினுடைய PGTRB, TET, TNPSC தேர்வுகளுக்கான தமிழ் தகுதி தேர்வுக்கு வரக்கூடிய மிக முக்கியமான தமிழ் வினாக்களை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. 2 பாகங்களினுடைய தொடர்ச்சி தான் இது. இது 3வது பாகம். ஏற்கனவே 50 வினாக்கள் வெளியாகியுள்ளன. இப்பொழுது 51வது கேள்வி பார்க்குறோம். வா என்ற தனிமொழியை தொடர் மொழியாக மாற்றும்போது கீழ்க்கண்டவாறு கிடைக்கும். வா என்ற தனிமொழியை தொடர் மொழியாக மாற்றும்போது கீழ்க்கண்டவாறு கிடைக்கும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் வா, வந்து, வருகை, வந்து நில். 52வது கேள்வி. சிரி என்ற சொல்லின் தொழிற்பெயர் டேஷ். சிரி என்ற சொல்லின் தொழிற்பெயர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் சிரித்து, சிரித்து கொண்டே, சிரித்தல், சிரிப்பு. 53வது கேள்வி. புத்தகம் வாங்கினேன் என்பதன் தனி மொழி டேஷ். புத்தகம் வாங்கினேன் என்பதன் தனி மொழி டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் புத்தகம், வாங்கப்பட்டது புத்தகம், புத்தகம் வாங்கினோம், எதுவும் இல்லை. 54வது கேள்வி. அமர்வேன் என்பதன் தொழிற்பெயர் டேஷ். அமர்வேன் என்பதன் தொழிற்பெயர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் அமர்தல், அமர், அமர்ந்தேன், அமர்வாய். 55வது கேள்வி. ஏறுதல் என்பதன் வினைமுற்று டேஷ். ஏறுதல் என்பதன் வினைமுற்று டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஏறுகிறேன், ஏறுவேன், ஏறிய, ஏறியிருக்கும். 56வது கேள்வி. கட்டு, சொட்டு, கேடு, வழிபாடு போன்ற சொற்களுள் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் டேஷ். கட்டு, சொட்டு, கேடு, வழிபாடு போன்ற சொற்களுள் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் கட்டு, வழிபாடு, சொட்டு, கேடு. 57வது கேள்வி. கீழ்க்கண்டவற்றுள் படி என்பதன் தொழிற்பெயர் டேஷ். கீழ்க்கண்டவற்றுள் படி என்பதன் தொழிற்பெயர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் படித்த, படித்தால், படித்தல், படிக்காத. 58வது கேள்வி. வினை பெயர்த்தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்பது டேஷ் எனப்படும். வினை பெயர்த்தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்பது டேஷ் எனப்படும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் தொழிற்பெயர், வினை முற்று, வினையால் அணையும் பெயர், உரிச்சொல் தொடர்.
59வது கேள்வி, தொழிலைச் செய்யும் கருத்தாவை குறிப்பது டேஷ் ஆகும். தொழிலைச் செய்யும் கருத்தாவை குறிப்பது டேஷ் ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் வினைமுற்று, வினையால் அணையும் பெயர், உரிச்சொல் தொடர், தொழிற்பெயர். 60வது கேள்வி, சந்த கவிமணி என்று அழைக்கப்படுபவர் டேஷ். சந்த கவிமணி என்று அழைக்கப்படுபவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் கவிமணி தேசிக விநாயகம், கந்தன், பாரதிதாசன், தமிழழகனார். 61வது கேள்வி, இரட்டுற மொழிதலின் மற்றொரு பெயர் டேஷ். இரட்டுற மொழிதலின் மற்றொரு பெயர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் அடுக்குத்தொடர், சிலேடை, உவமை, உருவகம். 62வது கேள்வி, மேவலால் என்ற சொல்லின் அருஞ்சொற்பொருள் டேஷ். மேவலால் என்ற சொல்லின் அருஞ்சொற்பொருள் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பெறுதல், தருதல், கற்றல், மகிழ்தல். 63வது கேள்வி பார்க்குறோம். கீழ்கண்டவற்றுள் தமிழ் அழகனார் படைப்புகளுள் ஒன்று டேஷ். கீழ்கண்டவற்றுள் தமிழ் அழகனார் படைப்புகளுள் ஒன்று டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் உன்னை தேடி, புது வழியை தேடி, மகிழ்ச்சியை தேடி, ஒளியை தேடி. 64வது கேள்வி, கீழ்கண்ட சொற்களில் எது வியங்கோல் வினைமுற்று ஆகும். கீழ்கண்ட சொற்களில் எது வியங்கோல் வினைமுற்று ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் காக்க, காத்த, காத்தல், காக்கும். 65வது கேள்வி, மெத்த வணிகளன் என்னும் தொடரில் தமிழ் அழகனார் குறிப்பிடுவது டேஷ். மெத்த வணிகளன் என்னும் தொடரில் தமிழ் அழகனார் குறிப்பிடுவது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பெரும் வணிகமும் பெரும் கலன்களும், வணிக கப்பல்களும் அணிகலன்களும், வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும், ஐம்பெரும் காப்பியங்களும் அணிகலன்களும். இதில் உங்களது விடை எது? இப்போ நம்ம 66வது கேள்விக்கு வந்திருக்கோம். கடல் தன் அலையால் டேஷை தடுத்து நிறுத்தி காக்கிறது. கடல் தன் அலையால் டேஷை தடுத்து நிறுத்தி காக்கிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் மண்ணை, மீனை, சங்கினை, வலையை. 67வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சங்க இலக்கியங்களில் ஒன்று டேஷ். கீழ்கண்டவற்றுள் சங்க இலக்கியங்களில் ஒன்று டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் கம்பராமாயணம், பத்துப்பாட்டு, சிலப்பதிகாரம், மணிமேகலை. 68வது கேள்வி, புதிய உரைநடை என்ற நூலின் ஆசிரியர் டேஷ். புதிய உரைநடை என்ற நூலின் ஆசிரியர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் எழில் அமுதன், தமிழ் அமுதன், தமிழ் அழகன், எழில் முதல்வன். 69வது கேள்வி, குறிஞ்சி மலர் என்னும் படைப்பு டேஷ் என்பவரால் படைக்கப்பட்டது. குறிஞ்சி மலர் என்னும் படைப்பு டேஷ் என்பவரால் படைக்கப்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் க பூர்ணச்சந்திரன், நா பார்த்தசாரதி, அ முத்துலிங்கம், தி ஜானகிராமன். 70வது கேள்வி, சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் டேஷ். சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ரா பி சேதுப்பிள்ளை, கி ராஜநாராயணன், அசோகமித்ரன், நா சொக்கன். 71வது கேள்வி, மழையும் புயலும் என்ற படைப்பின் எழுத்தாளர் டேஷ். மழையும் புயலும் என்ற படைப்பின் எழுத்தாளர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் அரவிந்தன் நீலகண்டன், சா கந்தசாமி, வ ராமசாமி, கழனி யூரன்.
72வது கேள்வி, எதிரும் புதிருமான முரண்பாடுள்ள கருத்துக்களை அமைத்து எழுதுவதை டேஷ் என்கிறோம். எதிரும் புதிருமான முரண்பாடுள்ள கருத்துக்களை அமைத்து எழுதுவதை டேஷ் என்கிறோம். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: எதிரினை இசைவு, சொல் முரண், முரண்பாடு மெய்மை, முரண்பாடு. அடுத்து 73வது கேள்வி, விழிகயல் என்பது டேஷ். விழிகயல் என்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: உவமேயம், உவமை, உரிச்சொல், உருவகம். அடுத்து 74வது கேள்வி, தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று முதலாக தீர்மானம் நிறைவேற்றியது டேஷ் சங்கமாகும். தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று முதலாக தீர்மானம் நிறைவேற்றியது டேஷ் சங்கமாகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: மதுரை தமிழ்ச் சங்கம், கரந்தை தமிழ்ச் சங்கம், கபாடபுர தமிழ்ச் சங்கம், ஏதுமில்லை. இப்போ நாம் சந்தோஷமாக 75வது கேள்வியும் மற்றும் இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்விக்கும் வந்திருக்கோம். சார்பெழுத்து டேஷ் வகைப்படும். சார்பெழுத்து டேஷ் வகைப்படும். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 7, 9, 8, 10. அன்புள்ள ஆசிரியர் பெருமக்களே, நீங்கள் அனைவரும் இதற்கான விடைகளை எழுதி முடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இதனுடைய விடைகளை உடனடியாக நமது வாட்ஸ்அப் குழுவில் அனுப்பி உங்களது மதிப்பெண்களை சரிபார்த்து கொள்ளுங்கள். உடனுக்குடன் உங்களுடைய PDF ஃபைலையும் பெற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் இதை போன்று மிக முக்கியமான தமிழ் வினாக்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்த்துகளுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி.